ஜெபம் செய்வோம்.
வாரத்தை வருவதை நம் கடமை குருவும் கடவுள் ஆவியாருக்கால் அதை உணர்வுகள் ஆவியோடு உண்மையோடு அவரை உணர்வு வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் விடுபடுகிற நாள், இதை கணிப்பொழுது மகிழ்கிறோம். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அந்த அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் எல்லாம் ஜாதிகளுடைய உணர்வுமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துவமும் சுத்தமான காணியும் செல்வதும் எல்லாம் ஜாதிகளுடைய மகத்துவமாக இருக்கும். ஆண்டவரை விருதுகளை பிறந்ததும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையார் கடவுளை ஒரு வல்லமையால் யாருக்கால் எல்லாவற்றை படைத்து உமது குமாரிகள் ரட்சகராய் கடவுளை எங்களுக்கு அனுப்புகிறே போற்றுகிறோம். நம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு நீதிக்காக பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளை எல்லா உண்மைகளும் எங்களிடத்தில் கடவுளை நாங்கள் எங்களுக்கு படுகிறவரை போற்றுகிறோம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளை உமக்கே காலம் எல்லா உங்கள் உண்டாவதாக. ஆமென். நவபாவனை அதை நாம் ரசிக்கிறவர்களாகவும் அவர்களுடைய நமது பாவனை கேட்டால் பாவனை நமக்கு மனிதன் எவ்வித அநீதம் நீங்களை சிறுவதற்கு அது நமக்கு நீதியும் உள்ளது. நாம் எடுத்து என் தலைவனத்து போய் தகவனை பலது புறமாக ஒரு பாதல் பாவம் செய்தேன். இனி உடைய மகனுக்கு சொல்லப்படுவதற்கு நான் பார்த்ததல்ல, உடைய கூலிக்காக உறவுகளாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று கடவுள் ஆட்சியை சமீபத்திற்கு மனத்திற்கு சூசித்தது நம்பிக்கைகள் நமது வரவிற்காக கருத்துக்கு முடியாதவர்களாக எல்லா விதத்திலும் நகைப்போல் சோதிக்கப்பட்டோம். பாவமில்லாத பிரதான வாசகர்களை நமக்கு நாம் உலகிற்கு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சற்று நேரம் நாம் அமைதலாக நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்தவர்களாக இந்த சமூகத்தை மனப்பான்மையோடு செய்வோம். தன் பாவனை வரைவதற்கு வாழ்வையான அறிக்கை செய்வதற்கிறோம். நினைவுகிறது எனது வருவதை நான் ஒருவரும் பொருளை தகவலை என்று ஆண்டவரை அன்புடன் நினைக்கின்றார். நம் எப்படிப்பட்ட பாவங்களாலும் ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்கின்ற பொழுது உணர்ந்து நாம் அறிக்கை செய்கின்ற பொழுது மன்னிப்பதற்கு எப்பொழுதும் பயனுள்ளதாக இருக்கின்றார். ஆண்டவரை சகோதரை நன்றாகும் நம்முடைய பிள்ளைகள் பாவங்கள் ஆற்றும் மனப்பான்மையோடு நாம் அறிக்கை செய்கிறோம். பாவங்களோடு நாம் வாழ்வு பெற்றார். பாவம் நம்முடைய வாழ்வில் அடிப்படும். அவனுடைய கிருபையை ஒத்தாசை நாம் பெற்றுக்கொண்டு அவரோடு கூட இணைந்து வாழ்வு பெற்றார். வாழ்க்கை சமாதானத்தை மகிழ்ச்சியை நாம் நிறைவாய் பெற்றுக் கொள்ள முடியும். இதை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்பதை இதற்கு நாம் நினைப்படுத்தி பார்ப்போம். கர்த்தருடைய தொழில் பொருளை ஆண்டவர் விரும்பவில்லை, ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் விரும்பவில்லை, பட்டத்தை பதவியும் ஆண்டவர் விரும்பவில்லை. அவர் விரும்புகிற காரணமெல்லாம் அதை காரணம் அவனுடைய சமூகத்தை அவருடைய பிள்ளைகளை உணர்ந்து அறிக்கை செய்வதை ஆண்டவர் நோக்கினார். சர்வதற்கு தாமது பாவை தாமதம் செல்வதையாக முதலாவது பாவத்தை யாவும் செய்திருக்கின்றனர். சர்வ பதவி குழந்தையாவே அவர்கள் போல நாங்கள் வைத்திருக்கிறோம். யோசனைகளுக்கும் நோக்கங்களுக்கும் மிகவும் இருக்கிறோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு செய்வோம். செய்வதை செய்யாமல் செய்யப்படாமல் செய்வதோம் எங்கள் சுகவில்லை. ஆனால் அவர்களை நிறைவேற்ற ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் செய்வதாக வாக்குகள் குற்றவாளிகளாக இருக்கிறது. தப்பிதங்களை மதிப்பீடுகளை பொறுமையாகும் பாவத்தின் கொண்டு செய்யப்படுத்தும். மிகவும் இறக்கத்திலாவே பரிசுத்தமான வகையிலாவே நாவல்களை வெளியே வாக்கி நீதி கடிதத்தின் மூலமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நீங்கள் இருக்கிறதை செய்கிறோம். ஆமென்.
சர்வ உலகை மீது இறங்குள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவனையை உங்களுக்கு கட்டளையிட்டதை வாழ்க்கை செய்வதற்கான காலத்தை நமது பசுத்தாவை சொல்லி தருகிறார்களே. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். அனைவரும் எழுந்து 95ஆம் சங்கீதத்தை சென்று செல்வோம். சங்கீதம் 95. கர்த்தரை கீர்த்தனமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கவிதையை செய்யப்பட்டவர்கள் திருக்குறளை சந்திக்கும் முன்பாக வந்து செய்யப்பட்டவர்களுக்கு பாடுகிறோம். கர்த்தரை ஆராய்ந்து எல்லாரையும் மகாராஜமாக பூமி நாடுகளுக்கு அவர்களுடைய சம்பவங்களில் அவர்களை எல்லாம் அப்படி உண்டாக கட்டத்தின் முன்பாக நாம் கழித்து பிடித்து கொண்டாடுகிறோம். நம்முடைய தெய்வம் நாவின் சென்றவர்களும் கைகளால் ஆளுநரும் இன்று அவரை சரத்தை கேட்கிறார்கள். நாம் போது சோழர்கள் போல அங்கே உங்கள் தாக்கத்தை சோதனை பரிசுவார்கள் என்று இருக்கிறார்கள். 40 வருஷமாக சந்தேகத்துக்கு அறியாதவரையும் சொல்லி வெளிப்பாடுகளை ஆகிவிட்டேன். சங்கீதம் 32. முறைமையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 32. எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிருக்கிறது. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உனக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவனே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறேன். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் வழிய உன் திட்டம் செய்யாத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேர் கழுதை போலும் இருக்க வேண்டாம். சேர்ந்து வாசிப்போம். Yeah.
1 முதல் 9 முடிய, நீதிமொழிகள் 31வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய 10 பழைய பகுதி 790வது பக்கம். ராஜாவாகிய லேமுவேல் கடத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்து உபதேசமாவது: என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாது. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல, லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுத்துபவர்களுடைய நியாயத்தை இன்னும் புரட்டுவார்கள். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய் என்பது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதபகுதி வாசிக்க நிறைவாயிற்று. தேவனை மத்திய ஸ்தோத்திரம் உண்டாவதா. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதபாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக என்பதை வாக்குத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்த்தீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனாலும் சுயாதீனம் உள்ளவனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படி கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதபாடம் மாசத்து நிறைவாச்சு. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நற்செய்தி பகுதிக்காக எழுந்திருப்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 52 வரை. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 52 வரை. புதிய ஏற்பாட்டினை பக்கம் 80வது பக்கத்தில் இருக்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 52 வரை உள்ள கடவுளுடைய வசனத்தை கேளுங்கள். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையிலே எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை மரணியும்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்துவிட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாமல் இருந்தது. அவர் பிரயாணக்காரர்களின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாளர்களும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளுக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கிறோம். அவர்கள் பேசுகிறதை கேட்டோம். அவர்களை வினவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாரும் அவருடைய புத்தியும் அவர் சொன்ன மாறுதலங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தான்? இதோ தகப்பனும் நாம் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடுவீர்கள்? என் பிதாவுக்கு எடுத்தவர்களை நான் இருக்க வேண்டியதற்கு அறியீர்களா என்றார்.
தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்துக்குள் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் திருப்தி அடைந்தார் என்பதை வாசிக்க தெரிந்து தேவனுடைய வசனம் வாசித்தாய். கிறிஸ்துவை மூழ்கி மகிழ்ந்தாவதாக. ஆமென். தேவனுடைய பசுமை நாமத்தை நாம் கிறிஸ்துவை பாமலிக்கிறது 326 நாம் சென்று பார்ப்போம். பாமலிக்கிறது 326 ரட்சா பெருமானை பாதும் முன்னியும் பாதும்
நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமானது. இந்த அருமையான வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, லேமுவேல் என்று அழைக்கப்படுகிற ஒரு ராஜாவுக்கு அவனுடைய தாய் ஒரு உபதேசமான சொன்ன வார்த்தைகளை குறித்து இந்த 9 வசனங்களும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த லேமுவேல் என்று அழைக்கப்படுகிற இந்த ராஜா யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் ராஜாக்களுடைய புஸ்தகத்திலும் சரி, நாடகமகளினுடைய புஸ்தகத்திலும் சரி நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இந்த லேமுவேல் என்ற பெயரிலே எந்த ஒரு ராஜாவையும் நீங்கள் பார்க்க முடியாது. தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் நீங்கள் பார்க்க முடியாது. வரலாற்று புத்தகங்களிலும் இந்த லேமுவேல் என்ற பெயரை நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ஒரே ஒரு இடத்திலே மாத்திரம்தான் இந்த லேமுவேல் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படியானால் இந்த லேமுவேல் என்று அழைக்கப்படுகிற இந்த ராஜா யார் என்று நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, கீழே இருக்கிற வசனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனுடைய தாய் அவனுக்கு போதித்த ஒரு உபதேசமாக அது இருந்தது என்ற காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். எபிரேய மொழியை குறித்த ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்த டிக்ஷனரியை ஸ்ட்ராங் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான தெய்வ மனிதன் ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு எபிரேய வார்த்தைக்கும் அவர் மிக நேர்த்தியாக அதனுடைய ரூட் வேர்ட்ல இருந்து அவர் எடுத்து அதனுடைய மீனிங்ஸை ஒரு அருமையான டிக்ஷனரியாக அவர் கொடுத்திருக்கிறார். அவர் இந்த லேமுவேல் என்ற இந்த வார்த்தையை குறித்து அவர் சொல்லுகிற இந்த காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, லேமுவேல் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்பது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன் என்பது அதனுடைய பொருள் என்று சொல்லி அதனுடைய மீனிங்கை கொடுக்கிறதோடு கூட அதை குறித்து அவர் கொடுக்கிற ஒரு டெபினிஷன் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இது சாலமோனுடைய இன்னொரு பெயர் என்று சொல்லி அவர் இதை குறித்து மிக அழகாக சொல்கிறார். ஆகவே அந்த வார்த்தைகளின் வழியாக, அவருடைய அந்த காரியத்தின் வழியாக நான் இந்த நாளிலே இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்படியானால் இந்த லேமுவேல் என்று அழைக்கப்படுகிற இந்த சாலமோன் ராஜாவினுடைய தாய் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அது பத்சேபாள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ பத்சேபாள் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே தன்னுடைய மகனாகிய ராஜாவாய் இருந்த சாலமோனுக்கு சொன்ன உபதேச வார்த்தைகள் என்று சொல்லி இந்த 9 வசனங்களும் வருகிறதை பார்க்கிறோம். இந்த உபதேசம் என்ற இந்த வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இதே வார்த்தை நீங்கள் எபிரேய மொழியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது மாசா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த மாசா என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, தன்னுடைய ஆத்மாவிலே சோர்ந்து போன ஒரு மனிதனை தூக்கி எடுத்து நிறுத்துவதற்காக சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்பதுதான் அந்த மாசா என்ற வார்த்தையினுடைய பொருளாக வருகிறது. அப்படியானால் ராஜாவாகிய சாலமோன் எந்த சமயத்திலே அவர் சோர்ந்து போனார், அப்படி அவர் சோர்ந்து போன அந்த சமயத்திலே ஏன் அவனுடைய தாயாகிய பத்சேபாள் இந்த கீழே சொல்லப்படுகிற 8 வசனங்களையும் அவனை பார்த்து சொல்ல வேண்டும் என்ற காரியத்தை குறித்து நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள போகிறோம். 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே என்று சொல்லி அவங்க சொல்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அவங்க சாலமோனை குறித்து சொல்லும் பொழுது, அட்ரஸ் பண்ணி சொல்லும் பொழுது, நான் பொருத்தனைகளை செய்திருந்தேன், அந்த பொருத்தனைகளின் விளைவாக பிறந்தவன் தான், உலகத்திலே பிறந்தவன் தான் சாலமோன் ஆகிய நீ அல்லது லேமுவேல் ஆகிய நீ என்று சொல்லி அவங்க அவனை அப்படியே அட்ரஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற வார்த்தைகளை சொல்லுவதை பார்க்கிறோம். எப்பொழுது பத்சேபாள் இந்த சாலமோனை குறித்து அவங்க பொருத்தனைகளை செய்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எந்த சந்தர்ப்பத்திலே இந்த வார்த்தைகள் தாவீது ராஜாவினுடைய வாயிலிருந்து வருகிறது என்று பார்க்கும் பொழுது, பத்சேபாள் இடத்திலே அவர் பாவத்திற்கு உட்பட்ட பின்பதாக, அந்த குழந்தை பிறந்த பின்பதாக நாத்தான் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது நேரடியாக அவனுடைய தவறை குறித்து ஆண்டவர் பேசாமல் ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்லிட்டு அதனுடைய அடிப்படையில் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்போ அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தரித்திரனுடைய ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில், தன்னுடைய வீட்டுக்கு வந்த உறவினர்களுக்காக சமைத்து கொடுத்து அந்த காரியத்தை கேட்டவுடனே தாவீதுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. கோபம் வந்த
இந்த 6வது வசனம் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக அந்த மனுஷன் 4 ஆட்டுக்குட்டிகளை திரும்ப செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்ப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இந்த தீர்ப்பு எதனுடைய அடிப்படையில் அவர் சொல்லுகிறார் என்றால், யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, ஒருவன் ஒரு ஆட்டையாவது ஆட்டுக்குட்டியாவது அழித்தால் அல்லது அதை கொன்றால் அல்லது அதை திருடினால் அதற்கு பதிலாக அவன் 4 ஆட்டுக்குட்டிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்ப்பின் காரியத்தின் வழியாகத்தான் இங்கே தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இதனுடைய பொருள் என்ன? இந்த 4 ஆட்டுக்குட்டிகளை தாவீது திரும்ப செலுத்த வேண்டும் என்று சொல்லுவதனுடைய காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த தீர்ப்பின் வழியே முதல் ஆட்டுக்குட்டியாக கர்த்தர் அந்த முதல் குழந்தையை ஆண்டவர் அழைத்தார். அந்த குழந்தை 1 வாரம் அளவும் மிகவும் வேதனைப்பட்டு துடித்து அது மறைத்தது என்று சொல்லி நமக்கு வேத வாக்கியம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 1 வாரமும் தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறார், உபவாசித்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு எப்படியாவது ஜீவனை கொடுத்திருங்க, தவறு செய்த மனிதன் நான், இந்த சிறு பிள்ளை ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கதறி கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல நீங்கள் பத்சேபாளுடைய நிலையை நீங்கள் யோசிக்கும்படி நான் உங்களை அழைக்கிறேன். அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? அது தவறான முறையில பிறந்த ஒரு குழந்தை தான். ஆனால் நான் பெற்றெடுத்த பிள்ளை தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக 1 வாரம் அளவு துடித்து அது கடைசியிலே மறித்து போகிறதை கண்ட பொழுது அவளுக்குள்ள எத்தனை ஒரு பயம் வந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த பிள்ளை செத்ததற்காகவே அவளுக்கு தெரியும் தன்னை திருமணம் செய்து கொண்ட இந்த தாவீது ராஜா அவருடைய தீர்ப்பு என்ன? 4 ஆட்டுக்குட்டிகளை பதிலாக செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இதுக்கு பிறக்க போகிற 3 பிள்ளைகளும் இப்படியே அது சாக வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த தீர்ப்பு தாவீது ராஜாவினுடைய வாயிலின்றே வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவளுக்குள்ள எத்தனை கலக்கம் இருந்திருக்கும். அடுத்த குழந்தை அவங்க கன்சீவ் ஆகும் பொழுது, சாபமான அவங்க கன்சீவ் ஆகும் பொழுது எவ்வளவு பயந்திருப்பாங்க. நான் நினைக்கிறேன் அந்த சந்தர்ப்பத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க பல பொருத்தனைகளை அவங்க செஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். லேமுவேல் என்ற பெயருக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன் என்று சொல்லி அதனுடைய பொருள். அப்படியானால் அவங்க என்ன பொருத்தனை செஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே, எனக்கு பிறக்க போகிற அடுத்த பிள்ளை தீர்ப்பின்படி அந்த குழந்தை சாப்பிடும், ஆனால் இந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுப்பேன் என்றால், இந்த பிள்ளை மறிக்காதிருக்கும் என்று சொன்னால், இந்த பிள்ளை நான் உமக்கு என்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவங்க பொருத்தனை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குழந்தை அங்கே சாலமோன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் பிறந்திருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் உணர்பாட்டினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம், உணர்பாட்டினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனம், தன் நேசரை சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவழியார் கிச்சிலி மரத்தின் கீழ் உண்மை எழுப்பினேன், அங்கே உன்னுடைய தாய் உண்மை பெற்றாள், அங்கே உண்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உண்மை பெற்றாள். நார்மலா ஒரு புதிதா இருக்கிறவங்களுக்கு குழந்தை எந்த பிறக்கும் அதற்கென்று நாள் வரும் பொழுது சரியாக அதுக்கென்று இருக்கிற ஒரு அறையை எல்லாம் ஆயத்தப்படுத்தி அதுக்கென்று மருத்துவச்சிகள் வந்து சரியான முறையில அந்த குழந்தை பிறக்கும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே சாலமோன் பிறந்தார் என்று சொல்லி இங்கே வசனம் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது எதிர்பார்க்காத சூழ்நிலையில அவங்களுக்கு பெயின் வந்து அந்த குழந்தை பிறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நேரத்துல அந்த பெயின் வந்திருக்கிற சமயத்துல அவங்க எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. ஆண்டவரே, நான் பொருத்தனைகளை செய்தேனே, எனக்கு பிறக்க போகிற இந்த 2வது குழந்தையும் மறித்து போகுமோ என்று சொல்லி அவங்க எவ்வளவு பயந்திருப்பாங்க. என் பொருத்தனைகளை நீங்க கேடாமல் போனீரோ என்றெல்லாம் அவங்க பயந்திருப்பாங்க. அந்த குழந்தை பிறந்த அவங்க கையில அது நார்மலா கையில கொடுக்கும் பொழுது அந்த குழந்தையை குறிச்சு அவங்க மனதில் எவ்வளவு ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் இந்த பத்சேபாள் என்ற ஒரு நபர் தாவீதுடைய வாழ்க்கையில வருவதற்கு முன்பதாகவே அந்த பிள்ளையை குறித்து ஆண்டவர் சொல்லியிருந்த ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனம், இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன், ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும், அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமர்த்தியும் அருள்வேன் என்ற ஆண்டவர் அங்கே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற அந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நாம் இந்த நாளாகமத்திலே நாம் இந்த பகுதியாக பார்க்கிறோம். இனி உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். இன்னும் பத்சேபாள் லைஃப்லயே வரல, இனி பிறக்க போகிற ஒரு பையன், அவன் ஒரு அமைதியான மகனாக இருப்பான். அப்ப எல்லாருமே அவனை எப்படி கூப்பிடுவாங்க? சாலமோன் என்று அவனை அழைப்பார்கள். சாலமோன் என்ற பொருளுக்கு இந்த பெயருக்கு அது சமாதானம் என்ற அந்த பொருள். அவனுடைய நாட்கள் எல்லாம் அந்த சமாதானம்
இவன் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவன் என்ற வார்த்தை வருகிற லேவாயன் என்ற பெயரை அவனுக்கு இட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் எல்லா மனிதர்களும் தாவீது உட்பட எல்லாரும் அவரை சாலமோன் என்று அவர்கள் அழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி இருந்த இந்த சாலமோன் தன்னுடைய முதல் வயதான நாட்களுக்குள்ளாக அவர் வரும்பொழுது அவர் செய்த பாவங்களை நமக்கு வேதம் சொல்கிறது. அங்கே அநேகம் அவர் திருமணம் செய்திருந்த அநேக தேசத்தினுடைய ஸ்திரீகள் அவருடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அப்பொழுது எங்கே கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டியிருந்தாலும் அந்த ஆலயத்துக்கு நேர் எதிராகவே இருக்கிற மலையின் மேலே அந்த விக்கிரகங்களுக்கு அவன் கோயில்களை கட்டினான் என்று வேதம் சொல்கிறது. அந்த தேவதைகளை போய் அவன் பணிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லும் பொழுது ஆண்டவர் 2 முறை அவனை சந்தித்து அவனை கடிந்து கொள்கிறார். ஆனால் அவனும் தன்னுடைய வழியை மாற்றவே இல்லை என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த சாலமோனை தன்னுடைய வழிக்குள்ளாக திரும்ப கொண்டு வருவதற்கு அவர் ஏற்கனவே பிறப்பதற்கு முன்பதாகவே சொல்லி இருந்த இன்னொரு வார்த்தை என்ன? சங்கீதம் 89வது சங்கீதம் 89வது சங்கீதம் 30வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இது ஏத்தான் என்று அழைக்கப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். அவன் பிள்ளைகள், அதாவது தாவீதினுடைய பிள்ளைகள், என் நியாயங்களின்படி நடவாமல், என் வேதத்தை விட்டு விலகி, என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல், என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். மிலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாடை சரியான வழி நடத்துவதற்கு மாட்டு வண்டியை ஓட்டுகிறவன் தன் கையிலே வச்சிருக்கிற அந்த குச்சியை அது முடிக்கிறது. அவனை நான் அடித்து என்னுடைய வழிக்குள்ளே கொண்டு வருவேன் என்பதுதான் அதனுடைய அந்த மிலாறு என்ற வார்த்தையினுடைய பொருளாக இருக்கிறது. அப்படியானால் சாலமோனுடைய பிள்ளை ஒரு நாள் வழிநோக்கி போவான். போகும் பொழுது அவன் நான் தண்டித்து என்னுடைய வழிக்குள்ளே கொண்டு வருவேன் என்று சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஏற்கனவே சொல்லியிருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் வழிநோக்கி போன இந்த சாலமோனுக்கு ஆண்டவர் எப்படியாக தன்னுடைய வழிக்குள்ளே கொண்டு வந்தார் என்று நான் பார்க்கும்போது பிரசங்கியினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை செய்யவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். அப்ப ஆண்டவர் அவனை தண்டிக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான் என்றால், சின்ன சின்ன காரியத்தை செஞ்சாலும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியை செஞ்சாலும், ஆலயத்தை கட்டுற பணியை செஞ்சாலும், ஒரு சின்ன எறும்பை கூட பார்த்தா கூட, ஒரு சின்ன ஈசோப்பு செடியை பார்த்தா கூட அதை குறித்து அவன் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பான். அதை பார்க்க பார்க்க அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். சின்ன சின்ன முயற்சியில கூட ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த மகிழ்ச்சி என்ற ஒரு காரியத்தை இவன் பாவம் செய்த பொழுது அவனுக்கு தண்டனையாக இருக்கத்தக்கதாக அதை அவனுடைய வாழ்க்கையில் நின்று ஆண்டவர் எடுத்துக் கொள்கிறார். இப்பொழுது என்ன செஞ்சாலும், எதை பார்த்தாலும் அவனுக்கு மாறியாக தோன்றுகிறது, எதை பார்த்தாலும் வெறுமையாக தோன்றுகிறது, எதை பார்த்தாலும் வெறுப்பாக அவனுக்கு தோன்றுகிறது என்று சொல்லி அவர் தன்னை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இதே அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகள் எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது, எல்லாம் மாறியும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. இப்ப அவர் செய்யற எந்த காரியத்தை பார்த்தாலும் சாலமோனுக்கு ரொம்ப ஒரு எதை பார்த்தாலும் ஒரு வெறுப்பா இருக்கு, எதை பார்த்தாலும் பிடிக்கல, எதை பார்த்தாலும் மாயா இருக்கு, என்னடா லைஃப் இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு போரிங் ஃபீல்டுக்குள்ள அவர் வந்தவராக, வாழ்க்கையை வெறுக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து வருகிறார் என்று சொல்லி தன்னை குறித்து அவர் இந்த புஸ்தகத்திலே அவர் எழுதுகிறார். ஒரு ராஜா இப்படிப்பட்ட தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருந்த மகிழ்ச்சி என்ற ஒரு காரியத்தை இழந்து போன பொழுது, ரட்சிப்பின் சந்தோஷம் என்ற ஒரு காரியத்தை அவர் இழந்து போன பொழுது, தேவ சமூகத்திலே பல மணி நேரம் ஜெபிக்கிற அந்த ஜப வாழ்க்கையை அவர் இழந்து போன பொழுது அவனுடைய மனது ஒரு வெறுமைக்குள்ளே கடந்து வந்தது. அதனுடைய ரிசல்ட் அவர் என்ன செய்ய ஆரம்பித்தாராம்? இதே அதிகாரத்திலே 3வது வசனம். வாதத்தின் கீழ் மனமுத்திர உயிரோடு இருக்கும் நாடகமும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேய்ச்சிக் கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதுவீனத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை ஏறினேன். இதனுடைய ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் தண்ணி எடுக்காம இருந்த இந்த சாலமோன்
தன் மதுபானம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக, தன்னுடைய வீட்டுக்குள்ளே முடங்கி போன ஒரு மனிதனாக அவன் மாறினான் என்று சொல்லி தன்னை குறித்து அவர் இங்கே எழுதுகிற காரியத்தை பார்க்கிறோம். என் தேகத்தை நான் மதுபானத்தினால் நான் சீராட்டி கொண்டிருக்க போகிறேன் என்று சொல்லி வீட்டுக்குள்ள முடங்கி போன அந்த நிலைமையை கண்ட பொழுது அவனுடைய தாயாகிய பத்சேபாளுக்குள்ளே அது ஒரு மிகப்பெரிய வேதனையை கொடுத்தது. தன்னுடைய எப்பவும் சந்தோஷமா இருந்த தன்னுடைய மகன் இப்பொழுது வீட்டுக்குள்ள அரைஞ்சிருக்கானு சொல்லி அவங்க அவனுக்கு நம்மை தேடி வந்து சொன்ன உபதேச வாழ்க்கைகள் தான் நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல 1வது வசனத்துல 9வது வசனம் வரைக்கும் அவங்க சொல்றாங்கப்பா, நான் பொருத்தனைகளின்படி நான் பெற்றெடுத்தேன். நீ ஒரு தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன், நீ இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவமான காரியங்களை நீ செய்வது என்ன என்று சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, ஸ்திரீகளுக்கு உன் தண்டனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கூடாது. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி இல்லை, தேவனுடைய அது ராஜாக்களுக்கு தகுதி இல்லை, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவங்க சொல்ற வார்த்தையை நாம இங்கே பார்க்கிறோம். நான் தான் இந்த மாதிரி தவறு செய்து ஒரு ராஜா கெட்டு போவதற்கும் அது நிமித்தமாக ஏராளமான பிரச்சனைகள் இந்த தேசத்திலே வருவதற்கும் நான் காரணமாக மாறினேன். நீயும் இதே தவறை நீ செய்வாயா? நீ இன்றைக்கு இது நிமித்தமாக தேவனுடைய தண்டிக்கும் பொழுது மதுபானம் பண்ணுகிற மனிதனாக ஒரு அறைக்குள்ளே நீ அடங்கி கிடப்பாயா என்று சொல்லி அவங்க அம்மா அவனை கடிந்து கொடுக்கிற ஒரு வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கிறோம். இது உனக்கு தகுதி இல்லை, நீ ஒரு ராஜாவாக இருக்க வேண்டியவன். உன்னிடத்திலே வருகிற திக்கச்ச பிள்ளைகளுக்கும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் விதவைகளுடைய நியாயங்களையும் நீ விசாரிக்க வேண்டியவன். இன்றைக்கு இப்படி முடங்கி கிடக்காதே என்று சொல்லி அவங்க சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்களோ அதே நேரத்தில் எதை செய்யணும்ன்றதையும் சொன்னாங்க. 8வது வசனம் 1வது வசனங்களை பார்க்கும் பொழுது ஊமையனுக்காகவும் திக்கச்சவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவருக்கு நியாயம் செய். நீ மற்றவருக்கு நியாயம் செய்வதற்காகத்தான் ஆண்டவர் உனக்கு எல்லா ராஜாக்களை பார்த்தும் அதிக ஞானத்தை உனக்கு கொடுத்திருக்கார். அந்த ஞானத்தை நீ பயன்படுத்தி என்று சொல்லி அவனுக்கு உபதேசம் செய்த பொழுது விழுந்து போன நிலையில இருந்த அந்த சாலமோன் மீண்டுமாக எழும்புவதற்கு அந்த வார்த்தைகள் அவனுக்கு உதவி செய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளுக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கை மீண்டுமாக அவர் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். ஒப்புக் கொடுத்த பின்புதான் அவர் எழுதின புஸ்தகம் தான் இந்த பிரசங்கியினுடைய புஸ்தகம். அவருக்கு இப்போ தன் ராஜா என்று அழைப்பது அவருக்கு தெரியவில்லை. நான் இத்தனை நாளும் நான் சாலமோன் ராஜாவாக இருந்துவிட்டேன், ஆனால் இனி நான் ஒரு பிரசங்கியாராக ஒரு ஊழியக்காரனாக தேவனுடைய வார்த்தை தேவனுடைய நீதியை பிரசங்கிக்கிற ஒரு மனிதனாக நான் மாறுவேன் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு பிரசங்க ஊழியம் அவருடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறது என்று பார்க்கிறோம். பிரசங்கி 9வது அதிகாரம் 9வது வசனம், சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாநில நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இல்லை என்று அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா நான் தான் 1000 திருமணம் செய்து நான் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டேன். என்ன மாதிரி நீ யாருமே தவறு செஞ்சாதீங்க. நீதியான தேவன் நியமித்து நியமமாகிய ஒரே பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து அந்த பெண்ணோடு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் என்று தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை அவர் சொல்லுகிற ஒரு பிரசங்க வாக்கியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இதையா புஸ்தகத்தினுடைய கடைசி வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு பூரண புருஷனாக அவர் பேசுகிற வார்த்தை என்ன, நீ அந்தரங்கத்தை செய்கிற ஒரு சின்ன காரியத்தை கூட அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம், அது எல்லாவற்றையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கை வார்த்தைகளோடு இந்த புஸ்தகத்தை அவர் பிரசங்கியாக அவர் முடிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் வழிதப்பி போன ஒரு ராஜாவை, ஒரு லேவியை, தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனை, தான் ஒரு காலத்திலே வழிதப்பி போயிருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்குள்ளாக மீண்டுமாக சீர்படுத்திக் கொண்ட அவனுடைய தாய் அவனை சீர்படுத்தி நன்மையும் செம்மையுமான வழியில் அவர் கொண்டு வந்தாங்க என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளின்படி தன்னை ஒப்புக் கொடுத்த பொழுது தேவனுக்கு பரிபூர்ணமாய் தன்னை ஒப்புக் கொடுத்த ஒரு மனிதனாக அவர் எழுதின இந்த எல்லா காரியங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷன் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுவான், அவர் சொல்றார் நான் பாவம் செஞ்சேன், என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி தவறு செஞ்சேன், என்ன மாதிரி நீங்க தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் எழுதின புஸ்தகம் தான் இந்த பிரசங்கியினுடைய புஸ்தகம். தன்னுடைய தாயினுடைய உபதேசத்தையும் அவங்க எழுத மறக்கல. இன்றைக்கு நம்முடைய பெற்றோர் இன்றைக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுதும் எத்தனையோ தேவனுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தகப்பனாக தாயாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்ல மேய்ப்பனாக
நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவிகொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்தப்பட்டதாக மீண்டுமாக தேவனுக்கு இன்று மகிமையான ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்களை மூடி நாம் சொல்லிக்கலாம். என் நேசிக்கிறவனானவரை இந்த நாளிலும் கூட சாலமோனை மீண்டுமாக உங்களுடைய வழிமுறை திருப்புவதற்காக பத்சேபாவினுடைய இந்த போதனையை குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு நீ கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வினாட்சி தன்மையை ஏற்றுக்கொண்டு அப்ப அதனுடைய வாழ்வை அவர் சரிப்படுத்திக் கொண்ட அந்த காரியத்தின் வழியாக எங்களுடைய வாழ்க்கை நீங்க மாற்றினாங்களே உடைய சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசங்களை அப்போஸ்தலர் விசுவாசமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தை பூமியை படைத்த சகல பிதாவாகிய விசுவாசத்தை அவருடைய குமாரன் நாமத்தை விசுவாசத்தை பரிசுத்தாவிலே கொடுத்தார். ஒரு காலத்தில் பாடுபட்டு சரியாக மடித்து அர்ப்பணித்து பாவம் வேண்டார். அந்த நாமத்தில் நான் சகல பிதாவாகிய விசுவாசத்தை பெற்றார். அவர்களுக்கு உயிரோடு மக்கள் யாருக்கிறார். பக்தாசாரத்தை உருவாக்கத்தை சிலையும் பாவமும் சிலையும் சபையர் அவர்கள் அதிகங்கள் அறிவிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் திருச்சபையார் அனைவருக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் முதல் நாளிலே ஆயிரத்திற்கும் நம்முடைய கவர்மெண்ட் சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டுடைய புதிதான கிருபையினாலே இந்த 2021 ஆண்டிலும் இந்த முதல் மாதத்திலும் இந்த 2வது மாதத்திலும் ஆண்டவர் நம்மை கிருபையாக கூடிவரை செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெருந்தான கிருபைகளுக்காகவும் இறப்புகளுக்காகவும் மட்டுமல்ல கடந்த 2020 ஆண்டிலே அநேக நாட்கள் ஆராதனைகள் நடைபெறாதபடிக்கு கூட்டம் இந்த வியாதியினாலே தடைப்பட்ட போதிலும் ஆண்டவர் நம்மை கிருபையாக காத்துக் கொண்டார். தொடர்ந்து இப்பேற்பட்ட இந்த நோய்கள் நம்முடைய தேசத்தை விட்டு அகன்று போது நாம் அனைவரும் தனிநபராக குடும்பங்களாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்துடைய திருச்சபை ஆராதனைகள் ஆண்டவர் பிரதான கிருபையினாலே அரசு விதிமுறைகள் மற்றும் பேராயருடைய வழிகாட்டின்படி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நம்முடைய ஆராதனைகள் ஒவ்வொரு ஞாயிறும் 2 ஆராதனைகள் நடைபெறும். முதல் ஆராதனை காலை 7 மணிக்கும் 2வது ஆராதனை காலை 9 மணிக்கும் நடைபெறும். எங்கள் சபையை மனதில் கொண்டு நீங்கள் ஆராதனைகளில் பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, 10 வயதுப்பட்ட குழந்தைகள் தயவுசெய்து நீங்கள் ஆலயம் சுற்றுப்பகுதியில் நீங்கள் அழைத்து வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த நோய் தொற்றானது எனக்கு இன்னும் அதனுடைய விதிமுறைகள் அமலில் இருப்பதனாலே நம்ம நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி அழைத்து வந்தாலும் நீங்கள் கடைசி இருக்கைகளை நீங்கள் அமர்ந்து அந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த நோய் தொற்று காலத்தில் குழந்தைகளை பாதுகாப்பது நம்முடைய கடமை. எனவே நீங்கள் அதை பின்பற்றும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று நம் மத்தியிலே தேவனுடைய செய்தி பகிர்ந்த திருமதி ஏஞ்சலின் ஜெபசீலன் அவர்களுக்கு நம்முடைய திருச்சபை சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டமாக நம்முடைய திருச்சபை சொந்தமான கல்லறை தொடர்பான பணிகள் பாதுகாப்பு அறிவியுள்ளே ஆலை வளாகத்தில் ஒதுக்கப்பட்ட பணிகள் அதனுடைய நடைமுறைகள் இப்போது நடைபெறுவதற்கு நீங்கள் ஜெபிக்கவும் நீங்கள் ஊக்கமாக ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக உங்களை அனுப்பி கேட்டுக்கொள்கிறோம். கருத்து சித்தமானால் இந்த ஆண்டிலே அந்த கோரையை அருகிலுள்ள அந்த பகுதியிலே நம்முடைய ஆலயத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிய 70 சென்ட் இடத்திலே பள்ளிக்கான கட்டிடமும் அதோடு இணைந்து நம்முடைய சமுதாய பணிக்கான கட்டிடம் கட்ட பேராயர் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் அதற்காக ஜெபிக்கவும் அதற்கான பணிகளை நீங்கள் உற்சாகமாக உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை பாடல் பாடும்போது தயவுசெய்து காணிக்கை சேர்ந்தவர்கள் நீங்கள் கடைசி பாடல் கவிகள் பாடும்போது நீங்கள் முன்பாக வந்து நீங்கள் தனித்தனியாக படிக்காமல் நீங்கள் அனைவரும் ஒட்டுக்காக நீங்கள் இந்த காணிக்கையை படைக்கும்படியாக அனுமதி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நம்ம ஆயவர்கள் அந்த காணிக்கைகளை ஜெபிக்கும்படியாக அவர்கள் அழைப்பு கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் அந்த இடங்களில் நீங்கள் ஆண்டதை மயப்படுத்த உங்களை அனுப்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து கிறிஸ்துக்கு என்ற பாடல் பாடும் பொழுது அதன் முடிவு வரைக்கும் நீங்கள் முன்பாக நீங்கள் நிற்கும்படியாக உங்களை அனுப்போடு
கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே அறிவிக்கப்படமா காணிக்கைகள் இருக்கின்ற இடங்களில் சேகரிக்கப்படும். எனவே சபையாக இருக்கின்ற இடங்களில் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வாரம் திருநாள் காண்கிற நம்முடைய திருச்சபைக்குள்ளே அனைவருக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம். சட்டத்தால் மனைவியையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். மனுஷர்களுக்கு இருக்கின்ற பருவத்திற்கு உங்களுக்காக நன்றி பெற்றபடி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்கு எத்தனை 83வது கீர்த்தனை யாவும் செய்து பார்த்தோம். கீர்த்தனை 83 இயேசுவின் நாமமே திருநாமம் ஒழிப்பதை தாழ்வோம் ஆகும். 83வது அப்படி தக்கத்தில் நம்மையும் நாம் காணிக்கைகளை படிக்கின்றோம். கர்த்தாவே இந்த காணிக்கையை தயவாக ஏற்றுக்கொள்ள நம்பியிருக்கிறோம்.
கொடுத்த கருத்தை கொடுத்த உள்ளங்களை இல்லங்களை கட்டுப்பாடு நன்றாக பதிவு இப்ப நாம் செய்வோம். சிவம் செய்வோம். நம்மளோட பாராமே ஆண்டவரே இயக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே ஆண்டவர்களை வழி நடத்தும். நம்முடைய பணிகளுக்கான நீதியை தெரிவியும். ஆண்டவரே தினத்தை ரட்சியும். ஆண்டவரே எங்கள் நாளுக்கு சமாதானத்தை தந்தருளும். ஆண்டவரே எங்கள் இதயங்களை சுத்திகரியும். சிவம் செய்வோம். தருணத்தில் ஒன்றும் நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு திரும்பி அளித்த சர்வ வளங்கள் செய்வேன். 2 பேராவது 3 பேராவது நாம நாளை கூடி வரும். அவர்கள் கேட்கவில்லை அழைக்கும் என்று வாக்குறுதி இருக்கிறேன். கர்த்தாவின் அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாகும். எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி என்னை எங்களுடைய சந்தித்து அறிய அறிவை மறுமையை நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டை தரும். ஆமென். தேவனுடைய இரக்கமும் கிருபையும் பராமரிப்பும் உங்களுக்கு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை கொண்ட கடவுளுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுளே. ஆண்டவரே நம்மளுடைய திருத்தத்தினாலே ஆண்டவர்கள் மீட்கப்பட்ட பிள்ளைகள் எங்கள் மனதில் நாங்கள் ஆழமாய் பதிவு கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை சுவாமி செய்ய தகுந்த காரியங்களை மாத்திரம் நாங்கள் செய்கிறாவே எங்களுக்கு எங்களுடைய நேச பாதையை நீதி பாதையை சமாதான பாதையை நடந்து சமூகத்தை வச்சிருக்கிறோம். நம்ம கேட்ட சந்திப்பை கிரகங்கள் பதிவு இருக்கலாம் கர்த்தாவே சகோதரர்கள் பிள்ளைகள் ஏற்ற சகலமான விதத்தில் சென்சாய்த்து அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மைகளை பரப்புகிறாய் கட்டளைகள் நாங்கள் சுவாமி தைரியத்தை பரப்புகிறதாக ரங்கத்திற்காக ஜெயிக்கிறோம். தடையை நீக்கி ஆண்டவருக்கு தயவு வைத்து மக்களுக்கு மாற்றி சாதிக்கிறார். துணி கடமை இல்லாமல் செலுத்துகிறோம் என்பதே கிறிஸ்துவின் வழியாக கற்றுக்கொள்வதாக சமாதானத்தில் போய் வருவோம். சூட்டினதுமன்றி நீயாம